ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் சமுத்திரங்களின் நீரூற்றுகளை உண்டாக்கினவரும் எங்களோடு கூட இமட்டாயிருந்து கிரியை செய்து கொண்டு வருகிற சர்வ வளமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த நல்ல அருமையான நற்செய்தியின் நேரத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவன் தாமே ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனத்திலிருந்து இதோ உம்முடைய வார்த்தையானது இறங்கி வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, வாஞ்சி உள்ளவர்களாய் மான்கள் நீரோடியை வாஞ்சித்து கதறுகிறது போல தகப்பனே, வாஞ்சி உள்ளவர்களாய் வந்திருக்கிறதான அருமையான பிள்ளைகளை திருப்தி அளிக்கும் வகையிலே உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய கிருபையின் வார்த்தைகள் இறங்கும்படியாக நான் செபிக்கிறேன். தவிர ஒருவேளை அன்பு பிள்ளைகள் வருத்தத்தோடு கூட அமர்ந்திருக்கலாம், தாகத்தோடு கூட அமர்ந்திருக்கலாம். ஒருவேளை அன்பு பிள்ளைகள் தகப்பனே சரீர குறைபாடுகளோடு கூட தேவன் என்னை தொடுவார் என்கிறதான நோக்கத்தோடு கூட, ஆசீர்வதிப்பார் என்கிறதான நோக்கத்தோடு கூட இந்த ஊடகத்தை பார்க்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் அமர்ந்திருக்கலாம். தகப்பனே, ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் தேவனே. அதிசயமான கிரியைகள், ஆச்சரியமான கிரியைகள், உங்களுடைய வல்லமையான போதனைகள் இப்பொழுது படத்திலிருந்து இறங்கி வருகிற தயவுக்காக தோன்றுகிறோம். ஆசீர்வதியும் தகப்பனே. கண்ணீரை துடைத்தரலும் தகப்பனே. விடாய்ந்த உள்ளங்களுக்கு தூர தேசத்திலிருந்து வருகிறதான நற்செய்தி அது எங்களுக்கு குளிர்ந்த தண்ணீரை அளிக்கிறது போல இருக்கிறது என்று வேதவசனம் சொன்ன வண்ணமாக குளிர்ந்த தண்ணீராய் தகப்பனே எங்களுடைய இருதயத்தில் இறங்கட்டும் ஐயா, எங்களுடைய இருதயத்தில் இறங்கட்டும் தகப்பனே. என் அப்பன் இயேசு கிறிஸ்து எங்களை ஆளுகை செய்கிறாங்க. கர்த்தர் ராஜரிகம் செய்கிறார். பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே மீண்டுமாக இந்த ஊடகத்தினூடாக சந்திக்கிறதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த பூமியில தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக களி கூறுகிறதான மகிழ்ச்சியும் உண்டு. சாதாரணமாக அழிந்து போகிறதான விஷயத்திலே களி கூறுகிறதான காரியமும் உண்டு. ஆனால் இந்த இன்பம் எப்படிப்பட்ட இன்பம் தெரியுமா? நற்செய்தியின் இன்ப நேரம். இது ஒரு மகிமையான நேரம், இது ஒரு ஆசீர்வாதமான நேரம். பிரியமானவர்களே, ஆகவே தாவீது இவ்விதமாக சொல்கிறார். பாருங்கள், என்ன சொல்கிறார் தெரியுமா? சமஸ்துக்கும் ராஜாவாகிய தாவீது எத்தனையோ வேலைகள் இருந்த பொழுதிலும் கூட, எத்தனையோ அவருக்கு பெரிய பெரிய காரியங்கள் இருந்த பொழுதிலும் கூட அவர் ஒன்றையே நோக்கி பார்த்தார். என்ன நோக்கி பார்த்தார்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறதும் அவருடைய பிரகாரங்களிலே தங்குகிறதும் நான் பாக்கியமாய் எண்ணுகிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு பேரின்பம்! ஏனென்றால் தாவீதுக்கு தெரியும் தேவனாகிய கர்த்தருடைய அன்பு என்னதென்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை தொடுக்குவதற்கு முன்னதாக இவைகளுக்காக நாங்கள் ஆவியானவரிடத்திலே நாங்கள் ஜெபித்தோம். அப்படி ஜெபிக்கிறதான சமயத்திலே தேவாதி தேவன் எங்களுக்கு வார்த்தையை தந்தார். என்ன வார்த்தை தந்தார் தெரியுமா? இதோ நீங்கள் பார்க்கிறதான இந்த சத்திய வேதம், இந்த சத்திய வேதம் ஒவ்வொருவருடைய மன இருதயங்களுக்குள்ளாக அன்பின் வேதமாய் கடந்து வரும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அன்பின் வேதமாக கடந்து வர வேண்டும். ஆகவே இந்த வேதம் நம் கையில் இருக்கிற வேதம் அன்பின் வேதமாக இருக்கிறது மாத்திரமல்ல, இவைகள் இருக்கிறதான தேவனுடைய நற்செய்தியை நீங்க கேட்கிறதான சமயத்துல நீங்களும் நடமாடுகிறதான வேதங்களாய் மாறப்படுவீர்கள். ஆமென். பவுல் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் நிருபங்கள், கர்த்தருக்கு நிருபங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறதான அருமையான பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஒரு புதிய வேதமானது, தேவனால் கர்த்தரால் அருளப்படுகிறதான ஒரு புதிய வேதமானது உருவாக போகிறது. அல்லேலூயா,
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இந்த நாளிலும் கூட, இந்த மகிமையான நற்செய்தி நாளிலே ஒரு நல்ல ஒரு அருமையான தலைப்பை தந்தார். இதோ அது என்ன தலைப்பு என்றால், முதலாவது தேவனுடைய வசனத்தை வாசிப்போம். அதிலே இருக்கிறதான காரியத்தின் அடிப்படையாக இந்த நாளிலே தேவனுடைய சத்தியத்தை தியானிக்க போகிறோம். வாசித்து பாருங்கள். எபேசியர் 3வது அதிகாரம் 17 19 வரைக்கும் ஒருவர் வாசிக்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து இயேசு உங்கள் இருதயங்களிலே வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள இந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி பவுலாகிய அப்போஸ்தலன் தன்னுடைய சுவிசேஷ அனுபவத்தை இப்படியாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் கூட வேதம் என்ன சொல்கிறது? இதோ விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாய் இருக்கவும். முதலாவது வாசமாய் இருக்கவும். யாருடைய இருதயத்திலே? கேட்கிறதான, படிக்கிறதான ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் வாசமாய் இருக்கவும். அதோடு மாத்திரமல்ல, மிக முக்கியமான ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. பார்த்தீங்களா? அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இங்கே 2 விதமான காரியங்களை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் அன்பிலே வேரூன்றி, எந்த அன்பிலே வேரூன்றி? கிறிஸ்துவனுடைய அன்பிலே வேரூன்றி ஒன்று சொல்லப்படுகிறது. அந்த வேரூன்றுதல் மாத்திரமல்ல, அதிலே நிலை பெற்றவர்களாகவும் காணப்பட வேண்டும். அப்படியானால் இதோ அன்பிலே நிலை பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நிலைத்து காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அன்பிலே நிலைத்து காணப்படாதவன் எவனோ அவன் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க மாட்டான் என்று வேதம் சொல்கிறது. 1 யோவான் 4